மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான காமெடி சீன்ஸ் பார்த்தரலாமா? இப்ப ஸ்டார்ட்டிங்லயே வடிவேல் இருக்கார்ல, அவர் ஒரு வண்டியில அதாவது மாட்டு வண்டியில ஏறிக்கிட்டு சுத்திலும் 4 பொம்பளைங்க உட்கார்ந்திருப்பாங்க. அவங்க கிட்ட வந்துட்டு "கொத்தோடு குழலாட ஆட பச்சரிசி பல்லாட" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பாட்டு பாடிக்கிட்டே வந்துட்டு இருப்பாரு. இவர் படிக்கிற ஸ்கூல்ல இருந்து 4 டீச்சர்ஸ் வந்துட்டே இருப்பாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "பாத்தியாவையா கெட்ட கேடுக்கு இவன் கெட்ட பாட்டெல்லாம் பாடிட்டு வந்துகிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பாடாத பாட்டையும் அவன் பாடிட்டு வந்துற போறான். வாங்கயா பைப்புக்கு என்னான்னு கேட்போம்னு சொல்லிட்டு வண்டி நிறுத்துன்னு சொல்லிட்டு நிப்பாட்டுவாங்க. எல்லாம் வராரா வண்டி நிறுத்து ஏறுங்க சார் அப்படின்னோன, நாங்க ஏற வரல உன்னை இறக்கறதுக்காக வந்திருக்கோம். எதுக்குடா பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னு ஒருத்தர கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, என்னடா எங்கடா போயிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டம்போது டக்குனு இவர் என்ன சொல்வாருன்னா, சார் உங்களுக்கு விஷயம் தெரியாதா? கிரிக்கெட் மேட்ச் சார். பக்கத்து ஊருக்கும் நம்ம ஊருக்கும் கிரிக்கெட் நடந்துட்டு இருந்துச்சு. அதுல நம்ம டீம் தான் ஜெயிச்சுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஆமா பெரிய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இவர் போய் கலந்துக்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லவும், அவர் டீச்சர் சொல்லவும் இவருக்கு செம கோவம் வந்துரும். இதுக்கு என்ன சொல்வாருன்னா, என்ன பத்தி என்ன வேணா திட்டுங்க. உங்களுக்கு புத்தி இல்லன்னு சொல்லிட்டு நான் மன்னிச்சறேன். ஆனா கிரிக்கெட்ட பத்தி ஏதாவது சொன்னீங்க, அப்புறம் டீச்சர்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோவமா திட்டுவாரு. அது மட்டும் இல்லாம கையில வச்சிருக்க பால் வச்சு அவங்கள எல்லாம் மிரட்டிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, என்னடா பந்த வச்சு மிரட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பக்கத்துல உள்ளவர் சிரிச்சு சிரிச்சு பயமுறுத்துவாரு. இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 18 வருஷமா ஒரே பள்ளிக்கூடத்துல ஒரே கிளாஸ்ல படிச்சிட்டு இருக்கேன். உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையான்னு கேட்கும்போது, இவனை எடுத்துக்க உன் கூட படிச்சவன் இப்ப வாத்தியாரா இருக்கான். ஆமா நீங்க கூட தான் ஹெட் மாஸ்டரா இருக்கீங்க. அப்ப இவங்க எல்லாருமே இவர் கூட படிச்சவங்க தான். அவங்க எல்லாம் வாத்தியாரா, ஹெட் மாஸ்டரா அந்த மாதிரி ஆயிட்டாங்க. இவர் மட்டும் இன்னும் அந்த 8ஆம் வகுப்புலயே படிச்சிட்டு இருப்பாரு. இதுக்கு இப்ப எப்படி சமாளிக்கிறது இவருக்கு தெரியாது. டக்குன்னு என்ன சொல்வாருன்னா, என்னது படிப்பு என்ன சார் படிப்பு? என் ஊர் மானத்த காப்பாத்துறதுக்காக என் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் படிப்பேன் படிச்சுக்கிட்டே இருப்பேன். என் பள்ளிக்கூடத்து மானத்த காப்பாத்தணும். அதுக்காக இத நான் யார் மாத்திக்க மாட்டேன். அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு ரொம்ப உணர்வுபூர்வமா பேசுவாரு. இவரெல்லாம் சமாளிச்சு அனுப்பி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்ப இவருக்கு ஜோடியான ஒருத்தவங்க எல்லோ கலர்ல சாரி கட்டிக்கிட்டு கொடைய பிடிச்சிட்டு நேரா ஊருக்குள்ள வந்துட்டு இருப்பாங்க. இப்ப இவர் கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாரு. இவர் போடுற கரெக்டான பந்த வந்து அவங்க கரெக்ட்டா புடிச்சிருவாங்க. என் பந்த கேட்ச் பிடிச்ச பஞ்சவர்ண கிளியே அங்கேயே நில்லு. நான் இப்ப அங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க கிட்டயே வர ஆரம்பிச்சுருவாரு. ஆரம்பிக்கிறதே நம்மளுக்கு காமெடியா தான் இருக்கும். அதோட இப்ப வந்துட்டு நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் இந்த ஊர் பள்ளிக்கூடத்துல அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு. விளையாட்டு டீச்சரா வந்திருக்கேன். அப்படின்னா விளையாட்டு டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது, நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நானும் அதே பள்ளிக்கூடத்துல போதும் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல டீச்சர் நீங்க நினைக்கிற மாரி நான் கேட்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இவர் என்ன சொல்லுவாரு, நீங்க பந்த மட்டும் கேட்ச் பண்ணல, என் இதயத்தையும் கேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னு இவரும் சொல்லிடுவாரு. ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு வந்துருவாரு. அங்க பார்த்தீங்கன்னா, அந்த டீச்சர் வந்து இப்ப பாடம் எடுக்கிறன்ற பேர்ல உள்ள நின்னுகிட்டு இருப்பாங்க. இவர் வந்தவுடனே குட் மார்னிங் டீச்சர்ன்னு வேற குட் மார்னிங் சொல்லிடுவாரு. நீங்க அப்படின்னு இவங்க பேச தான் ஆரம்பிப்பாங்க. அதாவது நீ அப்ப நீ டீச்சர் இல்லையா? நீ ஸ்டூடெண்ட்டான்னு பேசுறது வரதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, சார் வந்துருவாரு. வந்தது வராததுமா அந்த டீச்சர் முன்னாடி என்னடா டீச்சர் கிட்ட பேச்சு அதான் பிடிக்காது ஒரு டீச்சர்ட்ட பேசினாலே. உடனே வந்து சொல்லிட்டு 18 வருஷமா ஒரே பள்ளிக்கூடத்துல ஒரே கிளாஸ்ல உட்காந்து படிச்சிட்டு இருக்கியே, கொஞ்சமாவது உனக்கு ஏதாவது இருக்கா? படிக்க தான் மாட்டேங்கிற. பள்ளிக்கூடத்துக்கு சரியான நேரத்துக்கு வரியா? அப்படி சொல்லி கேட்பாரு. இவரு இப்படி கேட்கிற கேள்விக்கு வந்து அவர் என்ன சொல்வாருன்னா, நானும் என்னைக்காவது சீக்கிரம் வரணும்னு தான் சார் நினைக்கிறேன். ஆனா நான் வரதுக்குள்ள நீங்க சீக்கிரமாவே ஆரம்பிச்சிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், இவர் உடனே அடிக்க போவாரு. காதுல என்னடா சொல்லி வச்சிருக்கேன் கேட்கும்போது, பேனா சார்ன்னு சொல்லுவாரு. அது எதுக்கு அங்க வச்சிருக்கேன்னு கேட்கும்போது, அவசரத்துல அங்க வச்சுட்டேன். அவசரத்துல எத வேணா எங்க வேணா வைப்பியா? எட்றா மொத அப்படின்னு சொல்லிட்டு, புத்தகம் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, டக்குனு இவர் பின்னாடி கை வச்சுறாரு. இப்ப தம்பி நான் புத்தகம் தானே எதுக்கு நீங்க எங்கன்னு கேட்டேன். அதுக்கு நீ ஏன் இப்படி கோவப்படுற? புத்தகம் தான் சார் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும்போது பார்த்தீங்கன்னா, இவரும் கண்டபடி இவரோட ஸ்டைல்ல திட்டுற மாரி திட்டிருவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, போய் படிக்கிற வேலைய பாரு அப்படின்னு அனுப்பும்போது, அப்ப நீங்க போலையான்னு சொல்லிட்டு கேட்பாரு. போ இங்கருந்து அவர அனுப்பி விட்டுட்டு இவரும் அந்த டீச்சர் கிட்ட கொஞ்சமா சிரிச்சுட்டு வருவாரு. பார்த்தீங்கன்னா, இவரோட சார் வந்துட்டு ரேஷன் கடையில வந்து நின்னுட்டு இருப்பாரு. நிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள லேடீஸ்லாம் வந்து சொல்லுவாங்க, ஒழுங்கா நில்லு உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்கும்போது, இதுவரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. இப்பதான் ஒரு மாரி இருக்குன்ற மாரி இஷ்டத்துக்கு இவரும் பேசவும், அவங்க கையில வச்சிருக்க கேன வச்சு இவர் அடிக்க, இவர் அவங்கள அடிக்க இதே மாரி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்ப வந்துட்டு வடிவேலு அங்க வந்துருவாரு. ஏம்மா என்னம்மா நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு ஆம்பளைய போட்டு 2 பொம்பளைங்கள சேர்ந்து அடிச்சிட்டு இருக்கீங்களா? நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. கோவம் தாங்காம அவர் சார வந்துட்டு தனியா கூப்பிட்டு வச்சு, என்ன சார் நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, என்ன நடந்துச்சா? ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்லும்போது, அந்த லேடீஸ்ங்களுக்கு திரும்பவும் கோவம் வரும். உடனே அடிக்க வருவாங்க. ஏம்மா இப்ப நீ சும்மா இருக்க மாட்ட. இதே மாரி என் வாத்தியார் கிட்ட நீ சண்டை போட்டுட்டு இருந்தா, இப்ப இதே இடத்துல நம்ம 2 பேரும் கட்டி பிடிச்சு உருளுற மாரி இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அதாவது சண்டை போடுறதா தான் அவர் இந்த மாரி வேற சொல்லிட்டு இருப்பாரு. சொல்லுவாருன்னா, சரி நீங்க போங்க சார். நான் என்ன 2ல 1 பார்த்துட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் சொல்லவும், 2ல 1 பார்க்க தானே நாங்களே இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு. அவர் கூட இருக்க இன்னொரு வாத்தியார் என்ன சொல்லுவாருன்னா, ஆமாப்பான்னுவாரு. என்ன நீங்களும் அதே சொல்றீங்க, அவரும் அதே சொல்றாருன்னு கேட்கும்போது, இதுல யாரு 2 யாரு 1ன்னு கேட்கும்போது, அவன் 2 நான் 1 அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அதோட பேசும்போது பார்த்தீங்கன்னா, அந்த லேடீஸ்ட்ட போய் இப்ப இவர் என்ன சொல்லுவாருன்னா, பாத்தியா சார் எவ்வளவு தெளிவா பேசாருன்னு. அதோட சொல்லி அவங்கள்ட்ட சமாதானப்படுத்திட்டு தனியா நீங்க மட்டும் அந்த பக்கம் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அதட்டி கூட்டிட்டு வருவாரு. உங்கள பத்தி இந்த இடத்துல நான் சொன்னா நாரி பேர் ஏற்கனவே அவங்க தேடும்போது இவர் கையில உள்ள ₹2 குடுத்துட்டு இத வச்சுக்க அந்த விஷயத்த அப்படியே குழி தோண்டி புதைச்சிரு அப்படின்னுவாரு. அப்படிதானே சரி இங்க இருந்து கிளம்புங்கன்னோனே ரேஷன் கடை இல்லாட்டி என்ன நம்ம சந்த கடை பக்கம் போவோம்னு சொல்லிட்டு 2 சாரும் இப்ப அங்க போக ஆரம்பிச்சுருவாங்க. டீச்சர் இருக்காங்களா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அறிவழகா உனக்கு வந்து அறிவு இருக்கு. ஆனா அழகு இருக்கணும்ல. அதுக்காக நான் ஒரு எக்சர்சைஸ் சொல்லிக் குடுக்குறேன். அது மாரி நீ செய்யணும்னு சொல்லிட்டு 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான எக்சர்சைஸ் சொல்லிக் குடுப்பாங்க. உடனே அவரு இதே மாரி செய்யணும்னு சொல்லிட்டு 2 கையும் இந்த மாரி தொங்க போட்ட மாரி தொங்க வச்சுக்கிட்டு அ, அ, அ அந்த மாரியே செஞ்சுகிட்டு இருப்பாரு. இவங்களுக்கு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும். பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு, இப்படி இல்ல கைய நல்லா ஸ்டிஃப்பா வைக்கணும்னு வச்சுட்டு, அவங்க சொல்லிக் குடுக்குறன்ற பேர்லயே சொல்லிட்டு இருப்பாங்க. அதோட 2 பேருக்கும் வெட்கமே வந்துரும். இப்ப பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்துட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கறதுக்கே அந்த 2 டீச்சர் இருக்காங்களா, அவங்க வேற வந்து நின்றுவாங்க. அதாவது வெண்ணிறாட முத்தியும் இவரு இருக்கார்ல, வந்து நின்னுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப இவர் வடிவேலு என்ன சொல்லுவாருன்னா, டீச்சர் உங்கள மாரி ஒரு டீச்சர் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்திருந்தாங்கன்னா, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே பாஸ் ஆகி வெளிய ஓடிருப்பேன் டீச்சர் அப்படின்னு சொல்லுவாரு. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத. அதான் நான் வந்துட்டேன்ல. இனிமே நீ பாஸ் ஆயிடுவேன்னு சொல்லும்போது, இப்ப நீ அறிவு இந்த மாரி டெய்லி நம்ம எக்சர்சைஸ் பண்ணணும். இப்ப என் பின்னாடி ஓடி வா அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா, ஓகே டீச்சர் ஓடலாமேன்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கும்போது, இது எங்க போய் முடிய போதோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓடுவாரு. கூட இவங்க விளையாட்டு டீச்சர் போறத பார்த்தோனே, இப்ப அவங்க 2 பேரும் பேசிப்பாங்க. என்ன பேசுவாங்கன்னா, அந்த விளையாட்டு டீச்சர் என் வாழ்க்கையிலேயே விளையாடிட்டா. அவள எவ்வளோ அழகா என் இதயத்துல படம் பிடிச்சு வச்சிருந்தேன். படம் வரைஞ்சு வச்சிருந்தேன்னு சொல்லும்போது, உடனே இவர் என்ன சொல்வாருன்னா, கிழிச்ச உனக்கு செவுத்துலயும் சரியா படம் வரைய தெரியாது. இதுல இதயத்த என்ன கண்றாவியா வரைஞ்சு வச்ச அப்படின்னு சொல்லிட்டு
அவர் கேட்பாரு. புரிஞ்சிருது. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ வந்துட்டு அதாவது வடிவேல் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு பாட்டு பாடிட்டே வந்துட்டு இருப்பாரு. எதிர்த்தாப்புல அவர் டீச்சர் வருவாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா, சார பார்த்தோன்னே வணக்கம் சார்ன்னு சொல்லும்போது, என்ன சார் இந்த பக்கம் வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது, நான் வரல. நீ தான் எனக்கு எதிர்த்தாப்புல வந்திருக்க. அது மாரி இஷ்டத்துக்கு திட்டிட்டே நாளைக்கு பரீட்சை இருக்கே. எங்கடா சுத்திட்டு இருக்கன்னு சொல்லி கேட்கும்போது, சும்மா தான் சார் சுத்திட்டு இருந்தேன். இன்னைக்கு என்ன பரீட்சைன்னு கேட்கும்போது, இன்னைக்கு கணக்கு பரீட்சை அப்படின்னு சொல்லும்போது, கணக்கு பரீட்சை நாளைக்கு தான். இன்னைக்கு பூலோகம் அப்படின்ற மாரி சொல்றாரு. தெரியுதுல்ல அப்புறம் எதுக்கு என்ட்ட கேட்கிற அப்படின்ற மாரி இப்ப இவரு ஸ்டூடண்ட் வந்து டீச்சர திட்ட ஆரம்பிச்சுருவாரு. இப்ப அதெல்லாம் போகட்டும். நான் எனக்கு ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டீச்சர் கேட்பாரு. என்ன சார்ன்னு கேட்கும்போது, அதோ அந்த விளையாட்டு டீச்சர் இருக்காங்கல்ல, நேத்து என்னைய கை காட்டி 2 பேரும் பேசிக்கிட்டீங்களே, அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே இப்ப வடிவேலு என்ன சொல்வாருன்னா, அது ஒண்ணும் இல்ல சார். அந்த விளையாட்டு டீச்சர் கேட்டாங்க. ஏன்டா அறிவு, நம்ம வந்து பிரின்சிபல் இருக்காரே, ஹெட் மாஸ்டர் அவர் வந்துட்டு எப்ப பார்த்தாலும் நடந்தே வராரு, நடந்தே போறாரே, ஒரு சைக்கிள் ஒண்ணு வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அவருக்கு சைக்கிள் வாங்க தெரியும். ஆனா ஓட்ட தான் தெரியாதுன்னு சொன்னேன். ஒரே சிரிப்பு அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, இவருக்கு கோவம் வந்துரும். வேற என்ன சொன்னான்னு கேட்கும்போது, சைக்கிள் ஓட்ட தெரியாதவன்லாம் ஒரு ஆம்பளையான்னு சொல்லிட்டு கேட்டாங்க சார். அப்படியா கேட்டா இன்னும் 3 வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னாடி போய் நான் எப்படி நிக்கிறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இவருக்கு எப்படி இருக்குன்னா 3 வருஷம் என்ன சார் 3 வருஷம் இன்னும் எண்ணி 3 நாள்ல உங்களை சைக்கிள் ஓட்ட வைக்கல. அந்த டீச்சர் முன்னாடி 2 காலையும் விட்டு 2 கையும் விட்டு உங்களை ஒரு வழி ஆக்கல. நீங்க எனக்கு டீச்சரும் கிடையாது, நான் உங்களுக்கு மாணவனும் கிடையாதுன்னு சொல்லிட்டாரா. அப்ப மறுநாள் வந்து கிளாஸ் சொல்லி கொடுக்கணும்ல, உடனே சைக்கிள் ஏறி உட்கார சொன்னா அவர் என்ன பண்ணுவார், சீட்ல உட்காராம பின்னாடி அந்த கேண்டில் இருக்குல்ல அதுல போய் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ஏன் சார் இதுல உட்கார்ந்துருக்கோம் இதான்ப்பா கரெக்டா இருக்குன்னு சொல்லுவாரு. இதுல ஏறி உட்காருன்னு சொன்னா அது ரொம்ப ஹைட்டா இருக்கு. உடனே இவர் அதட்டின உடனே ஏறி மேல ஏறி உட்கார்ந்துப்பாரு. அப்புறம் மேல ஏறி உட்கார வச்சாச்சு. இவ பெடல்ல கால வைங்க, இந்த கால எடுத்து இதுல வைங்க அப்படின்னு சொல்லுவோம். அவரும் வச்சிருவாரு. இவர் தள்ளிட்டே இருப்பாரு. ஒரு இன்ச் கூட நகரவே நகருது. என்ன நகரவே மாட்டேங்குது பார்த்தா பிரேக் அழுத்தி பிடிச்சு வச்சிருப்பாரு. கை எடுங்க சார், கை எடுங்க சார். என்ன கேட்காம எதையும் தொடவே கூடாது. மேல உள்ள கம்பியை மட்டும் பிடிங்க. கீழே உள்ள கம்பியை என்ன கேட்காம நீங்க பிடிக்கவே கூடாதுன்னு சொல்லிடுவாரு. என்ன கேட்காம நான் எதையுமே தொட மாட்டேன்னு சொல்லிடுவாரு. இப்ப பாத்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டும் போது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அப்படியே சைடு வாங்கிரும். இவரும் எவ்வளவோ வடிவில் வந்து முட்டு கொடுத்து ஓட்டிட்டே வருவாரு. நேரா ரோட்டுக்குள்ள போகாம வீட்டுக்குள்ள போயிட்டு இருப்பாரு. யோ நிறுத்தியா வீட்டுக்குள்ள ஓட்டுறிய அவங்க திட்ட மாட்டாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. திட்டவும் அவரும் திட்டு வாங்கிட்டு எனக்கு திருப்ப தெரியல திருப்பி விடணும்னு சைக்கிளையும் திருப்பி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏன் சாயிர ஏன்டா சாயிர சொன்ன புரியாத உனக்கு முட்டா பையலா நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு திட்ட ஆரம்பிச்சிரு. அதுவும் வாடா போடலாம் போட ஆரம்பிச்சிருவாரு. சுதாரிச்சிருவாரு. இரு ஆரம்பத்துல அவரு இவருண்டு அதுக்கப்புறம் வாயா போயாண்ட இப்ப என்னடா வாடா போடான்றனோட பாடம் எடுக்கும் போது ஒரு வாத்தியாரா இருந்து இதெல்லாம் பேசுறது சகஜம். இதெல்லாம் நீங்க பெருசா எடுக்கவே கூடாதுன்னு அவருக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கும். அவரும் என்ன சொல்வாருன்னா இதெல்லாம் சைக்கிள் ஓட்டுறதோட இருக்கட்டும், வகுப்பறையில் இதெல்லாம் வச்சுக்கிட்டா வகுந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டே வருவாங்க. கரெக்டா 2 லேடிஸ் வருவாங்க. அவங்க மேல போய் ஏத்தி விட்டோன்னு பாத்தீங்கன்னா ஓட்டுனவர் இறங்கி ஓடிடுவாரு. இப்போ வடிவேலுக்கு தான் செம்ம அடி விழும். அடி வாங்கி கொடுத்துட்டு இப்போ அடுத்தது ஸ்கூல்ல வருவாங்க. ஸ்கூலுக்கு வந்தோன்னு பாத்தீங்கன்னா வடிவேல் அந்த பக்கமும் இந்த பக்கமும் திருட்டுத்தனமா பார்த்துக்கிட்டு மெதுவா வந்துட்டே இருப்பாரு. இதை வந்து இவர் கவனிச்சிருவாரு. கவனிச்சுட்டு என்ன இவன் அந்த பக்கமும் பார்க்குறான் இந்த பக்கமும் பார்க்குறான் ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு அவரையே ஃபோக்கஸ் பண்ணுவாரு. செய்றாருன்னு பார்க்கறதுக்காக மறைஞ்சு நின்னுட்டே இருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுன்னு பொறுமையா வருவாரு. கரெக்டா அந்த தண்ணி குடிக்கிற ட்ரம் வச்சிருப்பாங்களா அது கிட்ட வந்துருவாரு. இவரும் மறைஞ்சு நின்னுட்டு இருப்பாரு டீச்சர். அப்ப பார்த்தீங்கன்னா அவருக்கு தும்மல் வரும். அடக்கிட்டு நின்னுட்டு இருப்பாரு. இவர் என்ன பண்ணுவாரு அப்படியே ஒவ்வொரு மிஷின் அப்படியே ரோபோ எடுக்கிற மாதிரி அந்த மூடியை தூக்கிட்டு அந்த தண்ணி டம்ளர்ல தண்ணி ஊத்தி கரெக்டா அவரோட பாக்கெட் ஓப்பன் பண்ணி அந்த பாக்கெட்ல தண்ணி ஊத்தி இவர் ரொம்ப நேரம் அடக்கி வச்ச தும்மல் வந்து அடக்க முடியாம டக்குன்னு தும்பிடுவாரு. நான் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கத்த இவர் ஒரு பக்கம் கத்த 2 பேரும் கத்திட்டு இருப்பாங்க. வெளியே வந்துருவாரு. நீ என்ன செஞ்சாலும் எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. நீ பண்ற அட்டூழியத்துல எனக்கு ஆயுசே குறைஞ்சிரும் போல இருக்கு. நான் வச்சு தொலைஞ்சிருக்கு அந்த பாக்கெட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாத்தீங்கன்னா பாக்கெட்ல திரும்ப கிலோ கணக்குல அரிசி எடுத்து கையில காட்டுவாரு. என்னடா இது அப்படின்னு கேட்கும்போது அரிசி சார் அரிசி. சரி அரிசி தான் அது எதுக்குடா பாக்கெட்டுக்குள்ள தண்ணி ஊத்துன கேட்கும்போது அவர் என்ன சொல்வாருன்னா சார் வகுப்புல வந்து அரிசியை சும்மா சாப்பிட்டோம் அப்படின்னா கடக்கு முடுக்குன்னு சத்தம் கேட்டுட்டே இருக்கும். இதே தண்ணி ஊத்தி ஊற வச்சு சாப்பிட்டோம்னா சப்புக்கு சத்தமே இல்லாம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஓ சத்தம் வர்றதான் பிரச்சனையா பேசாம ஒன்று செய் குக்கர்ல அரிசி வேக வைக்கும் போது மேலே ஏறி உட்காந்துக்க சத்தமே இல்லாம எல்லாம் வெந்துரும் போது அப்படியா சார் உடனே அவர் தோள்பட்டையில கையை போட்டுக்கிட்டு அந்த மாதிரி பேசிட்டே ஏன் சார் அப்ப மத்ததெல்லாம் வெந்துராதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாத்தீங்கன்னா அடிச்சாங்கிறது விரட்டி விட்டுருவாரு. உட்காந்துருப்பாரு அடுத்த சீன்ல இவரோட எல்லாம் குட்ட குட்டியா குள்ளமா உட்காந்துருப்பாங்க. ரொம்ப தான் ஹைட்டா இருப்பாரு. அவங்க எல்லாம் அவங்க வயசுல தான் இருக்காங்க. இவர் தான் இப்ப வயசுக்கு மீறி உட்காந்துருக்காரு. அப்ப அவருக்கு இப்ப கிளாஸ் எடுக்க வந்த டீச்சர் என்ன சொல்வாருன்னா டேய் பசங்களா இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு வந்து கல்வி அதிகாரி வராரு. அவர் வந்த உடனே எல்லாரும் எந்திரிச்சு நின்று அவருக்கு வணக்கம் போடணும் சரியா. யாவது ஒருத்தரை கூப்பிடுவாரு. அவர்கிட்ட கேள்வி கேட்பாரு. அவங்க மட்டும் தான் பதில் சொல்லணும். மத்தவங்க எல்லாம் அமைதியா இருக்கணும். சரியான போது சரி சார் சரி சார்னு சொல்லி ரொம்பவே தெரிஞ்ச மாதிரி பதில் சொல்லுவாரு. பாத்தீங்கன்னா கல்வி அதிகாரி வந்துருவாரு. உடனே எல்லாரும் எந்திரிச்சு நின்று வணக்கம் சொல்லுவாங்க. இப்ப இவர் தான் டிராயிங் மாஸ்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசினதுக்கு அப்புறம் கிளாஸ்ல ஸ்ட்ரென்த் எவ்வளவு கேட்கும்போது 45 வரா ஓ அப்படின்னு அவரும் எல்லாத்தையும் விசாரிச்சுப்பாரு. சும்மா தான் இருப்பாரு. இந்த கல்வி அதிகாரி கிட்ட இந்த ஹெட் மாஸ்டர் என்ன சொல்வாருன்னா சார் நான் சொன்னேன்ல எதிர்த்தாப்புல கருப்பா உட்காந்துருக்கானே அவன் தான் நான் சொன்ன பையன். ஓஹோ அப்படியான்னு கேட்டு இங்க யார் அறிவாளகன்னு சொல்லிட்டு அவர் கேட்கவும் நான் தான் சார்னு சொல்லிட்டு பெரிய நிப்பாரு. உன் உயரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன் உயரமா அது வந்து உங்களோட ஒரு 4 இன்ச்சு கூட இருப்பேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே அந்த மாதிரி சொல்லுவாரு. யார் வந்து அவர் கேள்வி கேட்க போறேன் அப்படின்னு சொல்லுவார். நான் கேட்கிற கேள்விக்கு சரியான பதில சொல்லணும் அப்படின்னு சரி சார் அவர் நிப்பாரு. பகலில் நட்சத்திரம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. தெரியாது சார் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. கண் தெரியுமா தெரியாது சார் சத்தியமா தெரியாது சார் அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் வந்துட்டு ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுவாரு. இவர் சொல்லி முடிச்சோன்னு பாத்தீங்கன்னா கூட இருக்க சார்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாத்தீங்களா சார் நீங்க எவ்வளவு கேள்வி கேட்கறாங்க எதுக்காவது தெரியாதுன்னு சொல்றானே தவிர ஏதாவது ஒண்ணுக்காவது தெரியும்னு சொல்றானா பாத்தீங்களா சார்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவ்வளோ அறிவுள்ள பையனை 18 வருஷமா ஒரே கிளாஸ்ல வச்சிருந்ததுக்கு நீங்க டிஸ்மிஸ் சொன்னோன்னா மொத்த சார் அங்கிருந்து ஓடிடுவாங்க. இப்போ இவருக்கே ஆச்சரியமா இருக்கும். என்ன சொல்வாருன்னா உண்மையிலேயே நீ அறிவு கலக்கந்தான்னு சொல்லிட்டு வாழ்த்து சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. இவர் பாட்டுக்கு இப்போ குட்டி சவத்துல வந்துட்டு இங்கேயும் அங்கேயும் ஜம்ப் பண்ணி இப்போ வடிவேல் விளையாடிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து என்ன சொல்வாருன்னா என்னப்பா நீ பாட்டுக்கு விளையாடிட்டே இருக்க உன் மேல உசிரே வச்சிருந்த அந்த விளையாட்டு டீச்சர் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேற ஊருக்கு போறாங்கன்னு டீச்சர் கத்திக்கிட்டு ஓடி வர ஆரம்பிச்சிருவாரு. வேகத்தை பாத்தீங்கன்னா இடையில ஒரு ஆடு மாடெல்லாம் பயந்துட்டு ஓட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி பதறிட்டு ஓடி வருவாரு. ஸ்கூலுக்கு வரும்போது டீச்சர் என்ன புடவை கட்டியிருந்தாங்க அதே இப்பவும் கட்டியிருப்பாங்க. டீச்சர் இப்போ பார்த்துருவாரு. ஒரு நிமிஷம் நில்லுங்க டீச்சர் அப்படின்னா அவங்களும் நின்றுவாங்க.
ஏன் டீச்சர் உங்களுக்கு ஏதோ கேன்சர் வந்து இந்த ஊரை விட்டே போறீங்களாமே டீச்சர் அப்படின்னு கேட்கணும். அது கேன்சர் இல்லப்பா ட்ரான்ஸ்ஃபர். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது, அதாவது ஊரை விட்டு வேற ஊருக்கு போறது அப்படின்னோடனே, அது அதை விட கொடுமையா இருக்கு டீச்சர். அதிகமாக தான் போறேன். திரும்பவும் நிச்சயமா வந்துருவேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது, ஏன் டீச்சர் இந்த மனசுக்குள்ள கட்டி வச்சிருந்த மண்கோட்டையை இந்த அழகான காலால எட்டி வச்சுட்டு போறீங்களே, இது நல்லா இருக்கா டீச்சர்? பேசுறத பார்த்துட்டு இப்ப டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு அறிவு இருக்கு, அழகு இருக்கு, வயசும் இருக்கு. வீணா மனசை போட்டு குழப்பிக்காதுன்னு கேட்கும்போது, இது என்ன விளையாட்டு தரமா? எல்லாரையும் தூக்கி தூக்கி பண்றது நான் என்ன அதாவது என்ன சொல்றது உங்களை நான் என் மனசுல அப்படி வச்சிருக்கேன், இப்படி வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு அவர் சொல்லவும், இருந்தாலும் நீ ஒரு மாணவன், நான் ஒரு ஆசிரியர், 2 பேரும் நம்ம காதலிக்கிறோம்னா ஊரு தப்பா பேசுறோம். ஆமா டீச்சர் அப்படிதான் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்வாரு. இதுக்கு வேற வழியே இல்லையான்னு அவர் அழுதுகிட்டே அவர் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இருக்கு அறிவு இருக்கு. நீ மட்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு 8வது பாஸ் ஆகி அந்த ஸ்கூல் விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா, அப்புறம் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். யாருமே தப்பா பேச மாட்டாங்க.